வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கொரோனா பேட்ச் யூடியூப் சேனல். நான் உங்களோட டொனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்சியை மாடிஃபை பண்றதா சொல்லியிருந்தேன்லங்க, அதோட பார்ட் 6 கண்டினியூஷன் வீடியோ தாங்க பார்க்க போறீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பண்ணீங்கன்னா தான் நம்ம அடுத்தடுத்து போட போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஆர்சியை மாடிஃபை பண்ணுறதுக்காக ஒரு கடைக்கு போயிட்டு மாடிஃபைக்கு தேவையான பொருள்லாம் வாங்கியிருந்தோம். இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்சியை வந்து பெயிண்டிங் கூட போகிறோங்க. ஸோ என்ன கலரில் பெயிண்டிங் கூட போகிறோம் அப்படிங்கிறத இப்போ வீடியோவில் அப்படியே vlogல பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோட வீல் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆரஞ்சில் இருக்குது. இப்போ அதை வந்து நம்ம கடைக்கு போயிட்டு கொடுத்து கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். வீலை பெயிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கேட்பாங்க என்ன அப்படிங்கிறது தெரியல. கடைக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவங்க கிட்ட கேட்டுட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். பெயிண்டிங் இப்போ போய் விட போகிறாங்க. நம்ம எதுக்காக நம்ம பைக்கோட வீலை வெளியே கொடுத்து பெயிண்ட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த அளவுக்கு ஃபினிஷிங் வராதுங்க. அதுவே கடையில் கொடுத்து பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க ஏகப்பட்ட வண்டிக்கு பெயிண்ட்லாம் பண்ணியிருப்பாங்க. அதனால எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியுங்க. ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் நம்ம வண்டியோட வீலை வெளியே கொடுத்து பெயிண்ட் பண்ண போகிறோம். ரெண்டு வீலையும் பிளாக் கலரில் சேஞ்ச் பண்ணிடலாமா, இல்லை ஒரு வீலை பிளாக் கலரில் மாற்றிட்டு இன்னொரு வீலில் பிளாக்கும் இன்னொரு கலரும் கலந்த மாதிரி மல்டி கலரில் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம கடைக்கு போயிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம வண்டியோட வீலை பெயிண்டிங் பண்ண கொடுக்க போகிற கடையோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜோக்கர் கஸ்டம்ஸுங்க. இங்கேருந்து அந்த கடை கரெக்டாக 700 மீட்டர்ஸ் தாங்க. இதுக்கப்புறம் அந்த கடைக்கு போயிட்டு vlog எடுக்க கண்டினியூ பண்ணுறேன். சிபிஎஸ்சி நம்ம வண்டியை வீல் பெயிண்டிங்க்கு கொடுக்க வந்திருக்கோம் இல்லைங்க. இப்போ நம்ம அந்த கடையில் தான் நின்றுருக்கேன். உள்ளே வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா என்ன காரணம் தெரியுதா, மாஸ்டர் படத்தில் விஜய் ஓட்டிகிட்டு இருப்பார்லங்க, அந்த கார் தான். ஸோ இது வந்து கான்டஸாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்காக தான் இங்கே நிற்கிது அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா லுக்கு செமையாக இருக்குங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஜீப் நிற்கிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சிவிக் நிற்கிது. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கார் நிற்கிதுங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் அப்புறம் பெயிண்டிங்க்கு தான் நிற்கிது. ஸோ இங்கே தாங்க நம்ம ஆர்சியை வீல் பெயிண்டிங்க்கு கொடுக்க வந்திருக்கோம். ஸோ எவ்வளோ கேட்குறாங்க என்ன அப்படிங்கிறது தெரில. அந்த அண்ணன் வந்தோடனே நம்ம கேட்கலாங்க, நான் இந்த மாதிரி 2 வீலுக்கு மட்டும் பெயிண்ட் அடிக்கிறோம், எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் நம்ம இங்கே பைக்கை கொடுத்துட்டு அப்படியே போயிடலாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கார்ஸ் நிற்கிதுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காரெல்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க டிசைனு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பைக்கு காரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷனுக்கு தான் விடுவாங்க போல். இப்போ அந்த அண்ணனுக்கு ஃபோன் அடித்தேன், இன்னொரு 10 மினிட்ஸில் வந்துடுற தம்பி, நீங்கள் கடையிலே வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ நான் இப்போ கடையில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த அண்ணன் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ ஆகுது என்ன அப்படிங்கிறத கேட்டுட்டு நம்ம பைக் அப்படியே நிப்பாட்டிட்டு போகலாங்க. இப்போ அங்கே ஒரு கான்டஸாக நிற்கிதுங்க. ஸோ அங்கே ஒரு கான்டஸாக இங்கே ஒரு கான்டஸாக மொத்தம் 2 கான்டஸாக நிற்கிது. அப்புறம் இங்கே ஒரு கார் நிற்கிது. இது என்ன காரணம் தெரில. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 3மே வந்து பார்த்தீங்கன்னா விண்டேஜ் கார்ஸுங்க. ஸோ இதுதான் பெயிண்டிங் அடிக்கிற இடம்னு நினைக்கிறேங்க. என்னென்ன சர்வீஸ்லாம் இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க? இங்கே வந்து விண்டேஜ் கார் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கோம், மாடிஃபிகேஷன் பண்ணிருக்கோம், பாடி கிட்ஸு, பெயிண்டிங்கு, கஸ்டமைஸு, பைக் மாடிஃபிகேஷனும் பண்ணுறோம். ப்ளஸ் கஸ்டமைஸில் வந்துட்டு ஏர் ப்ரஷ் பெயிண்டிங் இருக்குல்ல, அதுவும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து வீல் பெயிண்டிங் பண்ண வந்திருக்கோம். 2 வீலுக்கும் பெயிண்ட் அடிச்சு தரதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? இதில் வந்துட்டு 3 குவாலிட்டி இருக்கு. அப்படின்னா மீடியம் குவாலிட்டி ஒன்று இருக்கு, லோ குவாலிட்டி ஒன்று இருக்கு, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஒன்று. இந்த ப்ரீமியம் குவாலிட்டிக்குள்ளே போகும்போது ப்ரைமர் அடிப்போம். ப்ரைமர் அடிச்சோன்னா 1 டே கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். ஒரு 6 ஹவர்ஸ் பக்கம் ட்ரை ஆகும். அந்த ட்ரை ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா அடுத்த ப்ராசஸ் வந்துட்டு பேஸ் தேய்ச்சிட்டு அதில் ஏதாச்சும் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுவோம். பண்ணி செகண்ட் டே பெயிண்ட் பண்ணிடலாம். தேர்ட் டே வந்துட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் டயர் மாட்டி நம்ம மாட்டுற மாதிரி இருக்கும். இன்னும் எத்தனை நாள் கழிச்சு கிடைக்கணும்? இப்போ நீங்கள் கொடுத்துருக்கீங்க, நாங்கள் இன்றைக்கே வந்து தேய்ச்சி ரெடி பண்ணி ப்ரைமர் அடிச்சிடுவோம் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே. நாளைக்கு என்ன பண்ணுவோம்னா பெயிண்ட் அடிச்சிடும். 2 நாள் அப்புறம் ஒரு நாள் காயணும். அது ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் டயர் மாட்டிட்டு நம்ம வண்டியில் ஃபிக்ஸ் பண்ண ஒரு 1 hour டைம் ஆகும், அவ்வளோதான். பைக்கெல்லாம் மாடிஃபை ஃபுல்லாகவே பண்ணுவீங்க நீங்கள்? ஃபுல்லாக 2-3 வண்டி பண்ணியிருக்கோம். விக்ராந்த் பைக் வந்துட்டு கெஃபே ரேசராக மாடிஃபை பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லை, நிறைய பைக் ராயல் என்ஃபீல்ட் மாடிஃபை பண்ணுவோம், சாப்பர் மாதிரி எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். ஹெல்மெட்டில் பெயிண்ட் பண்ணி ஹெல்மெட் வந்துட்டு ஒரிஜினாலிட்டி பெயிண்டிங் நம்ம பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 1500 அந்த ரேஞ்ச் வரும். ரொம்ப பேசிக்காக கலர் சேஞ்ச் மட்டும் பண்ணுற மாதிரி இருந்தால், அதில் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு 58,000 ரூபா BMW எம்ப்ரோ ஹெல்மெட் எடுத்துகிட்டு வந்து அந்த டிசைனை வந்துட்டு எனக்கு இந்த XR பண்ணணும்னு சொன்னாலும் பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் எனக்கு என்னன்னா டைம் மட்டும்தான், டைம் கொடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு பெயிண்ட்டும் ட்ரை ஆக தான் அடுத்தடுத்த பெயிண்ட் நான் வந்துட்டு மாஸ்கிங் பண்ண முடியும். ஸோ எந்த அளவுக்கு டீட்டெயில் ஒர்க் கொடுத்தாலும் அதை பெயிண்ட்லேயே நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். வேற என்ன நல்லா பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா? விண்டேஜில் நீங்கள் ஒரு 1960s பைக்கு, SD ரோட் கிங்கு, அதுக்கப்புறம் 95 இப்போ லாஸ்ட்டாக ஒன்று ரீஸ்டோர் பண்ணேன். அப்புறம் ராயல் என்ஃபீல்டில் நீங்கள் டீசல் புல்லட் கொண்டு வந்தாலும் அதையும் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். டைம் மட்டும் கொஞ்சம் இழுக்கும். ஆனால் எப்படி சொல்கிறதுனா ஒரு ரீஸ்டோரேஷன்னா 6 மாதம் 8 மாதம் அப்படியே இல்லை, 2 months 3 months அந்த இதெல்லாம் நான் முடிச்சு கொடுக்குறேன்.
விண்டேஜ் புல்லட்ஸு, அப்புறம் புல்லட் பண்ணிருக்கேன். ராயல் என்ஃபீல்டு எல்லா செக்மெண்ட்டுமே பார்த்துருக்கேன். R15 மாடிஃபிகேஷன் பண்ணுவீங்களா? பாடி கிட்ஸ் எல்லாம் நிறைய வண்டிக்கு ஏற்றிருக்கேன். R15 வெர்ஷன் 2 வந்துட்டு R1M கன்வெர்ட் பண்ணி அந்த மாதிரி மாடிஃபை அது ஃபைபர் பார்ட்ஸும் மாடிஃபிகேஷன், கார் மாடிஃபிகேஷனும் பண்ணுறேன், கஸ்டமைஸ்டாக பண்ணுறேன், ப்ளஸ் பைக்கோடதும் சேர்த்து பண்ணிட்டு 2 to 3 டேஸ்ல கிடைச்சிருமா? 2 டேஸில் ஃபினிஷ் பண்ணிடுவோம். 3rd டே மாற்றுறதுக்கு உண்டான டைம். ஓகே, ஒரு 1 hour டைம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம RCA வீல் பெயிண்டிங்காக ஜோக்கர் கஸ்டம்ஸ்ல விட்டு வந்திருக்கோம். இன்னும் 2 நாள்ல வீல் பெயிண்டிங் பண்ணி முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண்ணதுக்கு அப்புறம் நம்ம போயிட்டு திரும்ப வீல் எல்லாம் அசம்பிள் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. கன்ஃபார்மா 2 நாள்ல வீல் பெயிண்டிங் பண்ணி முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எல்லா எபிசோடையும் மறக்காம பாருங்க, ஃபுல்லா பாருங்க. பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன மாதிரி பண்ண போறோம் அப்படிங்கிறது. கொடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரொம்ப ஆரஞ்சு கலர்ல இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிளாக் கலர்ல மாத்திருக்காங்க. அப்படியே திருப்பி பேக் கேமரால எப்படி இருக்கு அப்படிங்கறத காட்டுறேன். வீல வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சு முடிச்சிட்டாங்க. இங்க ஒரு வீல் இருக்கு, அதுக்கப்புறம் மேல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு பிளாக் இருக்குங்க. ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா பெயிண்டிங் நல்லாவே பிளாக் கலர்ல சூப்பரா கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா நம்ம வண்டியோட வீல் கலரை சேஞ்ச் பண்ணிட்டோம். 2 வீலுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிளாக் கலர்ல இருக்கு. நான் கிட்ட போய் காட்டுறேன் வீல் வந்து எந்த அளவுக்கு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. ஸோ இதெல்லாமே டஸ்ட்டுங்க. இப்போ நான் அப்படியே லைட்டாக ஒரு கோடு கிழிச்சாலும் அது எவ்வளோ பிளாக்காக ஷைனிங்காக இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. இன்னும் எத்தனை நாள் இந்த பெயிண்ட் ஃபேட் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு தெரிலங்க. நான் கேட்ட வரைக்கும் ப்ரீமியம் குவாலிட்டி தான் அடிச்சு கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. 2 வீலுக்கும் பெயிண்ட் அடிச்சுட்டு இந்த சேஸ் கம்பியை மட்டும் பெயிண்ட் அடிக்காம விட்டதுக்கான காரணம் ஒன்று இருக்கு. பைக்குக்கு பெயிண்ட் பண்ணாத வெளியே வச்சு நல்லா நீட்டாக சூப்பராக காட்டலாம் அப்படின்னு தாங்க நினைச்சேன். மழை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து விட்டுருச்சு. மழை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொட்டி தீக்குதுங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் இந்த லாஸ்ட் கிளிப்பை வந்து நான் உள்ளே நிப்பாட்டி எடுத்துட்டேன். நம்ம அடிச்ச அலாய் பெயிண்ட் கலர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம RCக்கு வீல் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். மொத்தமாக எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000ங்க. ஒரு அலாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2500 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. மொத்தம் 2 அலாய்க்கும் சேர்த்து 5000 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. 5000க்கு ஏற்ற மாதிரி லுக்கு நல்லா இருக்கா எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க தான் சொல்லணும். நம்ம வண்டி ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீலை சுத்தமாக மாற்றி கிளாஸி பிளாக்ல மாற்றிருக்கோம். ஸோ இது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம RCயை என்ன மாதிரி மாடிஃபை பண்ண போறோம் அப்படிங்கிறத உங்ககிட்ட தெளிவா சொல்லிடுறேன். இந்த வீடியோலையுமே வீல் பெயிண்டிங் பண்ணதை மட்டும்தான் காட்டியிருப்பேனே தவிர என்ன மாதிரி பண்ண போறோம் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லல. ஸோ அதாவது எபிசோட் 7ல நம்ம வண்டியை எப்படிதான் மாடிஃபை பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு லுக்கை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல போஸ்ட் பண்றேன். எல்லாரும் ஸ்டே டியூன்டா இருந்து சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோஸா போடணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஸ்டே டியூன்டா இருந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவை பார்க்கலாம். பாய்ங்க. டேய் பாகுபலி வந்து தூக்குடா. சீட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் படத்தில் வச்சிருக்க மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் ஹஸ்கி டாக் வேற இருக்கு.